Hello student, I am Jansi Mathematics. இன்னைக்கு chapter 7 mensuration exercise 7.1 8th sum பார்க்க போறோம். question பாருங்க. The radius of a sphere increased by 25%. Find the percentage increase in its surface area. அதாவது ஒரு ஸ்பியரில் ரேடியஸ் இருக்குது, அந்த ரேடியஸ் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 25% வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்பியரு, அதோட ரேடியஸ் வந்து 25% வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது எப்படி எழுதலாம்னா, ரேடியஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது, r plus 25% int r, ஏன்னா ரேடியஸில் தான் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால் int r நம்ம போட்டுருங்க. சரிங்களா? இதில் வந்து எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குதுன்னா பர்சன்டேஜ் வந்து கண்டுபிடிக்கும். இந்த ஸ்பியர்லேருந்து இந்த ஸ்பியர் 25% இன்க்ரீஸ் ஆகிருக்குது, அதோட பர்சன்டேஜ் சர்ஃபேஸ் ஏரியாவில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்க்கலாம் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு அதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இன்க்ரீஸ் எவ்வளோன்னா இதுதான் ரேடியஸ் கூட எவ்வளோன்னா 25% int r. ஸோ r plus 25%னாலே நமக்கு தெரியும் 25/100 into r. ஸோ இது கேன்சல் பண்ணிக்கலாம். 25 4s are 100. அப்போ r plus 1 into r by 4 மல்டிப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து கிராஸ் இது வந்து இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4r plus 4r plus r by 4. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 5r by 4. இது வந்து எவ்வளோனா இன்க்ரீஸ் ரேடியஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சது இன்க்ரீஸ் ரேடியஸ். இன்க்ரீஸ் ரேடியஸ் சாரி, இங்கே எழுத மாட்டோம். ஸோ இது வந்து இன்க்ரீஸ் ரேடியஸ் வந்து நம்ம 5r plus 4 கண்டுபிடிச்சிக்கிறோம். பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. அப்போனா பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எப்படி எழுதணும்னா, இப்போ ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று ஆகிருக்குதுல, அப்போ ஃபஸ்ட்டு நியூ சர்ஃபேஸ் ஏரியா தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நியூ சர்ஃபேஸ் ஏரியா மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா பை ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா. இதுதான் ஃபார்முலா மெத்தடு. சர்ஃபேஸ் ஏரியா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுனால 100 போட்டாச்சு. ஸோ நியூ சர்ஃபேஸ் ஏரியா வந்து நமக்கு இப்போ ஃபார்முலா வந்து என்னென்னா, ஸ்பியர் எல்லாத்துக்குமே ஸ்பியர் ஃபார்முலா தான். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஸ்பியர் ஃபார்முலா என்னென்னா, நம்ம இங்கே ஸ்பியர் போட்டுக்கலாம். ஸோ 4πr², இதுவும் 4πr², இதுவும் என்னது 4πr² இன்ட்டு 100. சரிங்களா? இப்போ போட்டாச்சு. இப்போ வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 4π ஆரோட வேல்யூ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோன்னா 5/4. இது இன்க்ரீஸ் ரேடியஸ் எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 5r/4 the whole square மைனஸ் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் எதுவுமே கிடையாது, நியூ சர்ஃபேஸ் ஏரியா தான் இங்கே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படியே தான் வச்சுக்கணும். 4πr² பை இதுவும் ஓல்டு சர்ஃபேஸ் ஏரியா தானே கீழே. ஸோ அப்போ 4πr² இன்ட்டு 100. சரிங்களா? ஸோ அந்த 4π அப்படியே இருக்கும். அந்த 5/4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 25/4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 16, r ஸ்கொயர் பண்ணால் r² மைனஸ் 4πr² பை இங்கே 4πr² இருக்கும் இன்ட்டு 100. சரிங்களா? இது எது காமனாக இருக்குன்னா, இந்த 4πr², இங்கே 4πr² காமனாக இருக்குது. ஸோ நம்ம காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ 4πr² காமனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே மீதி என்ன இருக்குன்னா 25/16. இங்கே என்ன இருக்குன்னா -1/4πr² இன்ட்டு 100 இருக்கும். ஸோ இது கேன்சல். ஸோ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 25/16 -1 இருக்கும். ஸோ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 16/16. ஸோ 25லேருந்து 16 மைனஸ் பண்ணிங்கன்னா 9/16 இன்ட்டு 100. 16 இன்ட்டு 100. ஸோ 16 இருக்குது. இந்த 16ஆல் கேன்சல் பண்ண முடிஞ்சால் பாருங்கள். 16 இது ரெண்டுமே எந்த டேபிள் வரும்னா 4 டேபிள் வரும். ஸோ 4 4s are 16, 25 4s are 100. ஸோ 25 9 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னா 225/4 வருது. இப்போ 225 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்சன்டேஜ் கிடச்சிடும். 225 4
4 5s are 20, remainder to 25, 4 6 are 24, 5 minus 4 1 பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்குங்க 10 வரும் 10 கம்மியாக எதுவும் 8 வரும்னா 4 2s are 8, 10ல் 8 போச்சுன்னா 2 இன்னொரு 0 வச்சு சேர்த்து 24 5s are 20. அப்போ ஆன்சர் என்னென்னா 56.25%. இவ்வளோதான் the sum. Thank you.